ஹலோ எவ்ரிவன். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? அதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கா? இல்லை அதை எப்படி சேவ் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கா? ஸோ அப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி அடுத்தடுத்து நான் போகிற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது இழப்பீடு, அதாவது நமக்கு ஏதாவது நடக்கிற பட்சத்தில் நம்மளோட சேர்ந்தவங்களுக்கு, நாமினியாக நம்ம போடுறவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கறது மட்டும் கிடையாது. அது கண்டிப்பாக இருக்குது. அதுதான் முதன்மையான இன்சூரன்ஸுக்கான முக்கிய நோக்கம். ஆனால் அதை தாண்டி சில நன்மைகளும் நமக்கு இருக்குது. பொதுவாக இன்சூரன்ஸ் அப்படின்னாவே நம்ம இந்தியாவில் எல்ஐசி ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரலையுமே கிளைம் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது 100% அரஸ் 99% வரலையும் நல்லபடியாக கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரு நம்பிக்கையான இந்திய நிறுவனம் தான். இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதன்மையான விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி எதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ சேமிச்சுட்டு வந்தோம்னா அந்த அமௌண்ட்டு பெருகாது. அதாவது இரட்டிப்போ இல்லை மும்மடங்கோ அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பணத்தை பெருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும். ரெண்டாவது, நம்ம ஒரு அமௌண்ட்டை ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தில் போடுறதன் மூலிமா நமக்கு நம்ம அமௌண்ட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதாவது பணத்தை மல்டிபிள் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் பாதுகாக்கவும் இன்சூரன்ஸ் ஒரு சிறந்தது. அதுக்கடுத்தது மூணாவதாக பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸில் முக்கியமான விஷயமே அதுதான். நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரீமியம், அதாவது ஒரு தவணை செலுத்தினா கூட அந்த இன்சூரன்ஸுக்கான மொத்த வேல்யூமே நமக்கு ஏதாவது ஆகிற பட்சத்தில் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் யாருக்கு நல்லதுன்னா, எடுக்கிறவங்களுக்கு நல்லது, அதை எடுக்கிற ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு அதை விட நல்லது. ஸோ நமக்காக இல்லாட்டியும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறது மிக மிக நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்சூரன்ஸோட ஃபண்டமெண்டலில் பார்ட் 2 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.